ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் மாமோட எஸ்டி சேனலுக்கு வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விளக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 350 கிராம்ஸ் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா ஆன்டிக் விளக்கு நல்லா சாலிடாக ஒரு அப்ராக்சிமேட் பார்த்திங்கன்னா 38,000 மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கும் ஆன்டிக் விளக்குக்கு. ஆன்டிக் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பாலிஷ் போடணும்னு அவசியமே இல்லை, நல்லா சாலிடாக திக்காக இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா குழி நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்கணும். அதில் நம்ம விளக்கோ நெய்யோ ஊற்றி எரியும் போது நல்லா பார்க்க பிரகாசமாக இருக்கிற மாதிரி நின்று எரிகிற மாதிரி வந்து பார்க்கணும். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக தாமிரப்பூவில் இருக்கிற மகாலட்சுமி அம்மன் விளக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட்ஜெட் ரேஞ்சஸில் வந்து வராது. 250 கிராம்ஸ்னால் அரௌண்ட் 28,000 கிட்ட வரும். ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், நல்லா லக்ஷ்மி கோபுரத்தில் அந்த கோயில் கலசத்தில் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு. அதில் வந்து யூஸ்வலாக யானை வந்து வச்சு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அன்னபக்ஷி வச்சு நல்லா அழகாக அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா 2 யானை வச்சு நல்லா ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு ஆர்ச்சில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல விளக்கு வந்து பார்க்க நல்லா வடிவமாக அழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இந்த ஆன்டிக் விளக்குலாம் வந்து நல்லா சாலிடாக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். ஸோ நம்ம பூஜை செய்யும் போது நம்ம நல்லா நெய்யோ எண்ணெயோ வந்து ஊற்றி வச்சா பூஜை முடிக்கிற வரைக்கும் போது அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவராவது நின்று எரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2-3 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா நின்று எரியும். நல்லா குழி வந்து டெப்த்தாக இருக்கும் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நல்லா அழகாக அம்சமாக இருந்துச்சு இந்த விளக்கு. ஸோ இந்த அக்ஷய திருதியில் கோல்டு வாங்க முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் சில்வர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்து பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வச்சு விளக்கு. பெருமாளோட சங்கு தனியாக, சக்கரம் தனியாக. ஸோ 92.5. எப்பயுமே இந்த ஆன்டிக் விளக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 92.5 தான் வந்து வரும். எப்படி நம்ம வந்து கோல்டுக்கு வந்து 916 அது கிரேடு இருக்கோ அதே மாதிரி சில்வருக்கு வந்து ஹை கிரேடு வந்து பார்த்திங்கன்னா 92.5. இந்த மாதிரி விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ரீசேல் வேல்யூக்கு வந்து அன்றைக்கி என்ன ரேட்டோ அதை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 250 ரேஞ்சில் நல்லா அழகாக ஒரு தட்டு வச்சு இதை ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 2 சைடில் யானை வச்சு விளக்கு இருக்குது. நல்லா ஒரு பூ டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க, மிரர் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாளோட சேர்த்து நமக்கு வந்து அஷ்டலக்ஷ்மியும் சேர்ந்து வருது. இந்த விளக்குமே பெருமாள் முகம் வச்சு அஷ்டலக்ஷ்மி விளக்கு. இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா கடாழ்வார் விளக்கு நல்லா அழகாக வச்சு 2 சைட்லேயும் வந்து இருக்குது இந்த விளக்கெல்லாம். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி விளக்கு மாதிரி 3Dயில் வந்து இருந்துச்சு, மிரர் பாலிஷில். ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தீபம் ஏற்றுற மாதிரி பெருமாள் மகாலட்சுமி ஒயிட் பாலிஷில் வச்சு ஏற்றிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி விளக்கு. ஸோ ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி விளக்கு வந்து ஏற்றினா ரொம்ப நல்லது அப்படி சொல்லி பார்த்து நம்ம வந்து இந்த அக்ஷய திருதிக்கு அட்லீஸ்ட் வெள்ளியாவது வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளி கலெக்ஷன் வந்து பார்க்கலான் இருக்கோம். ஸோ இந்த விளக்கு வந்து ஏற்றும் போது ஒரு வெள்ளி விளக்கு வந்து ஏற்றினாலே வீட்டில் வந்து ஒரு சுக்கிரத்தன்மை, சுக்கிரனா மகாலட்சுமிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல ஒரு பணவசியம்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த விளக்கில் ஏற்றினாலும் தெய்வம் வந்து நமக்கு ஒரு நல்ல அனுகிரகம் பண்ணுவாங்க. பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம மனசு தான். ஆனால் ஒரு வெள்ளி விளக்கு வந்து ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளி விளக்கு ஏற்றும் போது நல்ல ஒரு சுக்கிரவசியமாக நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ சான்ஸ் இருக்கிறவங்க வந்து வெள்ளி ஜாமான் வந்து அட்லீஸ்ட் ஏதாச்சும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த மகாலட்சுமி வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வெரைட்டியாக ரொம்ப அழகாக தத்ரூபமாக வச்சு 3Dயில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ரேஞ்ச் வந்து நமக்கு நல்லாயிருக்கும், மெயினாக வாங்கும்போது நல்லா குழியாக இருக்கா, நம்ம நல்லா எண்ணெயோ நெய்யோ ஊற்றாமல் பூஜை முடிக்கிற வரைக்கும் நின்று எரியுதாங்கிறத பார்த்து நம்ம வந்து வாங்கலாம். இப்போ விளக்கு கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எது அழகாக இருக்குது, எது நம்ம எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ வெரைட்டியாக வருது. ஸோ அக்ஷய திருதி வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு மட்டும் இல்லை, கிருஷ்ணருக்கும். ஏன்னா இந்த குசேலனுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் வந்து இந்த அக்ஷயமில் வந்து அந்த அவல் பொரி வாங்கி சாப்பிட்டதுனால அவரோட வறுமையே நீங்குச்சு. ஸோ சான்ஸ் இருக்கிறவங்க வந்து ராதாகிருஷ்ணன், கிருஷ்ணர் வித் கோமாதா இந்தமாரி ஒரு நல்ல ஒரு மங்களகரமான பொருட்களை வாங்கி துளசி அர்ச்சனை வந்து அக்ஷய திருதிக்கு பண்ணுறதும் ஒரு நல்ல விசேஷமாகவும் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கிருஷ்ணன் ஸ்டாச்சு, கோமாதா ஸ்டாச்சு, இந்த மாதிரி ஒரு தாமரை போட்டு வெள்ளியில் தாமரை போட்டு இல்லை வெளியே ஸ்ரீசக்கரம் வச்சு சின்ன அந்த மாதிரி எனாமல் போட்டு வச்சுருப்பாங்க தட்டில். அதுமாரி ஒரு அழகாக ஒரு மங்கள பொருட்கள் வாங்கிக்கலாம். துளசி மாடம் வெள்ளியில் இந்தமாரி அவங்களுக்கு சான்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணலாம். இந்த கோமாதா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜஸ்ட்டு ஒரு 50 கிராம்ஸ்லேருந்து அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து அக்ஷய திருதி வந்து தாயாருக்கும் நல்லா கும்பிடலாம், அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கும் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பதிவு இருந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆளுங்கிற பெட்டில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.